எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெல்லு. இன்னைக்கு ஒரு ஆன்மீக கதையை பற்றி பார்க்கலாம். இது கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில வலு குடுக்குற விதமா, நம்மளோட நம்பிக்கைய இன்னும் ஆழப்படுத்துகிற விதமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். 3 சகோதரிகள் வயல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மாலை வேளையில தன்னோட வீட்டிற்கு வருகிறதற்காக ஒரு பாதையில நடந்து வருவாங்க. இவங்க கடந்து வருகிற பாதையில ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. மிகப்பெரிய திராட்சை தோட்டம். அதுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அந்த திராட்சை தோட்டம் எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னே இந்த சகோதரிகளுக்கு தெரியாது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு நடுப்பகுதியில ஒரு வழி போகுது. அந்த வழியை கடந்து தான் இவங்க டெய்லி போவாங்க. இதே மாதிரி வேலைகள் எல்லாம் முடிஞ்சு மாலை வேளையில வீடு திரும்புறாங்க. அந்த சமயம் திராட்சை கொலைகள் எல்லாம் காய்த்து நிறைய பழங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. 3 சகோதரிகள்ல ஒருத்தங்க சொல்றாங்க, இந்த திராட்சை பழங்களை நமக்கு தேவையானதை பறிச்சு எடுத்துக்கிட்டு போயிடலாம், யாருக்குமே தெரியாது. ஏன்னா சுத்தி நம்ம பார்க்குற நேரம் யாரையுமே நம்ம பார்க்க முடியல. அதனால நம்ம பறிச்சாலும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நாமும் இந்த சுவையான கனிகளை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சகோதரி பேசுறாங்க. இன்னொரு சகோதரி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நமக்கு சொந்தமானது இது கிடையாது, நம்ம பறிக்க கூடாது. அப்படியே நமக்கு தேவை அப்படின்னா இந்த தோட்டத்துக்கு உரியவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம பறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது சகோதரி சொல்றாங்க, இந்த பழங்கள் எல்லாம் அறுவடை ஆகுற நேரம் கண்டிப்பா வியாபாரம் செய்வாங்க, அந்த நேரம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த இடத்தோட முதலாளி அந்த இடத்துல வருகிறாரு. ஆனா இந்த சகோதரிகளுக்கு அவர் தான் முதலாளி அப்படின்னு தெரியாது. அப்போ இந்த சகோதரிகள் கேக்குறாங்க அவர்கிட்ட, இந்த திராட்சை தோட்டத்துல நிறைய பழங்கள் இருக்கு, நாங்க இதுல கொஞ்சம் எடுத்துக்கலாமா? 3 சகோதரிகள் கிட்டையும் அவர் சொல்றாரு, உங்களுக்கு தேவையான பழங்களை நான் கொடுக்கலாம், நீங்க ஒரு கூடை எடுத்துட்டு வாங்க அந்த பழங்களை பறிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த சகோதரிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் நல்ல ஒரு வேலையாளா இருக்கிறாரு, நிறைய பழங்கள் இருக்குது, நம்மளோட ஆசைக்கு கொஞ்சம் பழங்கள் தருகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கூடையை எடுக்கிறதுக்கு 3 பேருமே போய் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு வருகிறாங்க. அந்த கூடைய தொழிலாளின்னு நினைச்சு முதலாளிக்கு கையில கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க நிற்கிற பழங்கள் எல்லாம் காய்களா இருக்குது, நல்ல பழுத்த பழத்தை நான் தோட்டத்துக்கு உள்ளாடி போய் பறிச்சுக்கிட்டு வருகிறேன், நீங்க எங்கே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போகிறாரு. சகோதரிகள் 3 பேரும் இப்போ உடனே அவர் வந்துருவாரு அப்படின்னு ரொம்ப ஆவலா சந்தோஷமா நிற்கிறாங்க. நேரம் போக போக அவங்களோட ஆவல் எல்லாம் குறையுது, சந்தோஷம் முகத்துல இல்லை. இவர் கூடையை வாங்கிக்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டாரோ அப்படின்னு ஒரு சகோதரி சொல்றாங்க. இன்னொரு சகோதரி சொல்றாங்க, இல்ல நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு தருவேன்னு சொன்னாரு, நம்ம கையில இருந்தானே கூடையை வாங்கிக்கிட்டு போயிருக்கிறாரு, கண்டிப்பா நமக்கு பழங்களை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு சகோதரி சொல்றாங்க. 3வது சகோதரி 2 சகோதரிகளோட கருத்துக்களையும் மனசுல எடுத்துக்கிட்டு நம்பிக்கை இருக்கவும் செய்து இல்லாமலும் இருக்கு, ஒரு மிதமான மனநிலையில இருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆகுது. ஒரு சகோதரி சொல்றாங்க, இனி நான் காத்திருக்க விரும்பல, இவ்வளவு நேரம் நம்ம காத்திருந்துட்டோம், கண்டிப்பா அவர் வர போகிறது இல்ல, நான் ஏன் வேலையை பார்த்து போகிறேன் அப்படின்னு ஒரு சகோதரி போயிட்டாங்க. இப்போ 2 சகோதரிகள் அந்த இடத்துல நிற்கிறாங்க. திரும்பவும் 1/2 மணி நேரம் ஆகுது, யாருமே வரல. 2வது சகோதரி சொல்றாங்க, எனக்கும் நம்பிக்கை போயிடுச்சு, இன்னும் காத்திருந்து பலன் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது, நம்ம 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு அந்த 2வது சகோதரி சொல்றாங்க. ஆனா அந்த 3வது சகோதரி சொல்றாங்க, இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்து பார்க்கிறேன், அவர் வரல அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு நான் வரலாம் அப்படின்னு இருக்கிறேன், உனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா என்னோட இரு, இல்லைன்னா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு இந்த 3வது சகோதரி சொல்றாங்க. 2வது சகோதரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. 3வது சகோதரி காத்து அதே இடத்துல இருக்கிறாங்க. நேரம் ஆகிக்கிட்டே போகுது, ரொம்ப மாலை வேலை ஆகிருச்சு, சூரியன் மறைய போகுது. அப்போ நினைக்கிறாங்க, ஒருவேளை அவர் வரமாட்டாரோ, நம்ம காத்திருந்தது வீணாகிருச்சோ, நம்ம என்ன கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறதுக்கு ஒரு 2-3 அடி எடுத்து வைக்கிற நேரம் அவங்க பின்னால இருந்து ஒரு குரல் கேட்குது,
எங்க போறீங்க? நான் உங்களுக்காக இவ்ளோ பழங்கள பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கூடை நிறைய பழங்கள கொண்டு குடுக்குறாரு. அப்போ அந்த சகோதரி சொல்றாங்க, நீங்க வரமாட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம். எங்களோட காத்திருப்பு எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க ஏன் இவ்வளவு நேரம் ஆகி வந்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேக்குற நேரம் அவர் சொல்லுவாரு, என்னோட தோட்டத்துல விதவிதமான கனிகள் இருக்குது. அந்த கனிகள்ல மிகவும் சிறந்த கனிய நான் உங்களுக்காக பறிச்சுக்கிட்டு வந்தேன். தோட்டத்தோட உள்பகுதி வரைக்கும் நான் போனேன். ஏன்னா, ஒரே விதமான கனிய நான் உங்களுக்கு குடுக்க விரும்பல. விதவிதமான கனிகள் இருக்கிறதுனால, விதவிதமான ரகங்களான கனிகள் இருக்கிறதுனால, அதையெல்லாம் நீங்க சுவைத்து சாப்பிடுகிற நேரம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால நான் தோட்டத்தோட உள்பகுதி வரைக்கும் போய், அதிலும் ரொம்ப நல்ல சிறந்த கனிகள உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா அவங்களோட கையில அந்த கூடை நிறைய பழங்கள வச்சு குடுக்குறாரு. அப்பதான் இந்த சகோதரிக்கு தெரியுது, இவர் இந்த தோட்டத்தோட வேலையாள் இல்ல, முதலாளி அப்படின்னு அறிந்து கொள்றாங்க. ஏன்னா அவரு என்னோட தோட்டம்னு சொன்னார்ல, அதுல அந்த சகோதரிக்கு புரிஞ்சிருச்சு. இந்த கதையும் நம்மளோட வாழ்க்கையிலயும் ஒரு கனெக்ஷன் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆழமான நம்பிக்கை. நம்ம மனிதனை விட மேலான ஒரு சக்தி நமக்கு மேல இருக்குது. அது நம்ம காடுன்னு சொல்றோம். அத பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம். நம்மளோட வேண்டுதல் டெய்லி நம்ம மனசுல இருக்கும். ஒவ்வொரு வேண்டுதலா கேட்போம். ஒரு வேண்டுதல் நடக்கல அப்படின்னா, நம்மளோட வேண்டுதல் கேட்க யாருமே இல்ல. நமக்கு நல்லதே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சோர்ந்து போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சகோதரி விட்டுட்டு போனாங்கல்ல, அது மாதிரி காத்திருப்பாங்க கொஞ்ச நேரம். அதுக்கு பிறகு இதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம டைம் தான் வீணா போகுது அப்படின்னு அவங்க வேலையை பார்த்து போவாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த 2வது சகோதரி மாதிரி கொஞ்ச நேரம் கூட இருந்து பார்ப்போமே, நம்பிக்கை இருக்காது. கொஞ்ச நேரம் கூட பார்க்கலாம் அப்படின்னு தன்னோட வேண்டுதலுக்கு, தன்னோட பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அரைகுறை நம்பிக்கையில இருப்பாங்க. அவங்களும் நிலையா இருக்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் தான் நிலையா இருப்பாங்க. அவங்களோட வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கிறதுக்காக பல ஆண்டுகள் கூட காத்திருப்பாங்க நம்பிக்கையோட. அவங்க மனசுக்குள்ளாடி கொஞ்சம் கூட நம்பிக்கை இடறவே செய்யாது. இது நடக்காதோ அப்படின்னு ஒரு தாட் அவங்களோட மைண்ட்ல வரவே செய்யாது. நடக்கும், நம்ம காத்திருப்போம். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். என்ன ஆனாலும் நம்மளோட நம்பிக்கையை விடக்கூடாது அப்படின்னு நிலையா காத்திருந்து இறுதியில வெற்றி அடைகிறவங்களா இருப்பாங்க. இந்த 3வது சகோதரி மாதிரி. ஒரு சிலரோட நம்பிக்கையெல்லாம் உடனே அது பலனா மாறும். அது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு அப்படி இல்ல. அவங்களோட நம்பிக்கை சோதிக்கப்படும். நாட்கள் ஆனாலும் இவங்களோட நம்பிக்கையில எவ்வளோ ஆழமா இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்க இருந்ததை விட மேலானது, பெஸ்ட்டானத காட் நமக்கு குடுப்பாங்க. நமக்கு ஒருவேளை அந்த வேண்டுதல் கிடைக்கல, நமக்கு கிடைக்கவே இல்ல அப்படின்னா, அந்த காரியம் நமக்கு தேவை இல்லாததா இருக்கலாம். அதனால கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால காட் நம்மகிட்ட அந்த வேண்டுதல நமக்கு நிறைவேற்றாம கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் நம்பிக்கை நம்ம வைக்கிற நேரம், அந்த நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது. நமக்கு மேல இருக்கிற நம்மளோட கண்களுக்கு தெரியாத சக்தி காடுன்னு நம்ம சொல்றோம். காட் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளுமே வீண் போகாது. கால தாமதம் ஆகலாம், காலம் கடந்து கூட நடக்கலாம். ஆனா அந்த நம்பிக்கை உண்மையானதா, உறுதியானதா இருந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா வீண் போகவே செய்யாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. இது ஆன்மீக ஸ்டோரி தான். இருந்தாலும் நம்மளோட உள்ளங்கள்ல நம்பிக்கையை ஊட்டுற விதமா, நமக்கு இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துகிற விதமா உள்ள ஸ்டோரி தான் இது. நீங்களும் நம்பிக்கை உடையவங்களா இருங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் தாமதம் ஆகலாம். ஆனா கண்டிப்பா வாழ்க்கையில வந்து சேரும்.